இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு ஒரு குழம்பு செய்ய போகிறேன். பருப்பே இல்லாத சாம்பார். அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு காரத்துக்கு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி, வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். வெந்ததுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி மாவு அந்த குழம்புல ஊற்றி கலந்துக்கோங்க. கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு கட்டி ஆயிரும். அடுப்பில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதிச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு. சூடாக இட்லி வச்சு அந்த குழம்ப மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.